எபிரேயர் 3 அதிகாரம் 15 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். Today, if you hear his voice, do not harden your hearts as you did in the rebellion. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய தியானம். இந்த லெந்து காலத்திலே இருதயத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு மனம் திரும்புகிற நாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று இப்பொழுதே இரட்சணிய நாள், ரட்சிப்பின் நாள் என்று 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. லெந்து காலம் என்பது தேவன் பேசுகிற காலமாக, நேரமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவது ஆபத்தானது. முதலாவதாக தேவன் பேசுகிறார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன என்று சொல்லுகிறார். யோவான் 10 அதிகாரம் 27 அப்போ தேவன் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். நம்முடைய இருதயம்தான் கர்த்தர் பேசுகிறதை கேட்காமல் இருக்கிறது. அப்போ பிரச்சனை என்னவென்றால், நான் பேசினேன், அவர்கள் கேட்கவில்லை என்று எரேமியா 7:13 கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் எப்பொழுதும் பேசுகிறவராக இருக்கிறார். நானும் நீங்களும் தான் அவருடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிறோம். தேவன் பேசாத நாட்களே இல்லை, கேட்காத இருதயங்கள் தான் இருக்கிறது. இரண்டாவதாக, கடின இருதயத்தின் ஆபத்து என்னவென்றால், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட காரணம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அற்புதத்தை பார்த்ததும் அசையாமல் இருந்தது. அது அழிவுக்கு நேராக சென்றதை பார்க்க முடிகிறது. அவர்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சங்கீதம் 95:11 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேளாதபடிக்கு கடினப்பட்டவர்களும் இருதயமும் அழிவுக்கு நேராக சென்றது. கர்த்தர் தந்த நன்மையை கண்டும் பெற்றுக்கொண்டும் அனுபவித்தும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேளாமல் போனால் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்மால் அனுபவிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், தேவனே, சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும். நீர் சொல்லுகிறதை கேட்கிற, நீர் பேசுகிறதை கேட்கிற, உணர்ந்து கொள்ளுகிற உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்போம். கர்த்தராகிய தேவன் நம்முடைய இருதயத்தை முற்றிலும்